வணக்கம் soldiers, welcome to Eva's Designs. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி ஒரு பயாஸ் டேப். இது பாருங்க இவ்வளவு லென்த்தியான ஒரு பயாஸ் டேப் செஞ்சு வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு பயாஸ் டேப் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பயாஸ் டேப்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து காமனா கிராஸ் பீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம பயாஸ் டேப்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம லென்த்தியா பண்ணி வைக்கும்போது பயாஸ் டேப் அப்படின்னு சொல்றோம். இப்ப எதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஒரு பயாஸ் பீஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய சாரி பிளவுஸ் ஒரு நெக் ஆர்ம் ஹோல் கர்வ், ஸ்லீவ்லெஸ் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் ஃபினிஷ் பண்றதுக்கு, நெக் கர்வ் ஃபினிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளோட இந்தியன் சாரி பிளவுசஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசா டேப் தேவைப்படாது. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 பீசஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதுவே கமீஸோடைய நெக் கர்வுக்கு ஆர்ம் ஹோல் கர்வுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 பீசஸ் ஆஃப் ஒரு 10 to 12 inches லென்த்தே நமக்கு போதும். பட் இப்போ வந்து நான் இது போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாட்டர்ஃபால் ஜாக்கெட். ராய்ஜஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே விடவும் முடியாது. இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல நம்ம இந்த மாதிரி ஒரு லென்த்தி ஜாக்கெட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்ஸ்க்கு இதுல பாருங்க நான் இந்த லேபிள் ஃபினிஷ் பண்ணல, என்னுடைய நெக் ஃபினிஷ் பண்ணல, ஆர்ம் ஹோல் கர்வ் ஃபினிஷ் பண்ணல, ஹெம்லைன் ஆஃப் இந்த ஜாக்கெட்டும் நான் ஃபினிஷ் பண்ணல. சோ இதெல்லாம் நமக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லென்த்தி டேப் தான் தேவை. இப்போ பீசஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எத்தனை பீசஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும்? வேற ஏதாவது ஒரு அவுட்ஃபிட்ஸ் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்கிராப் ஃபேப்ரிக் விழும் இல்லையா? சோ அந்த ஸ்கிராப் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி பயாஸ் டேப் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு லென்த்தி அவுட்ஃபிட் செய்யும் போது அதுல நம்ம இதை வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம்.
பண்ணாமல் தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த சென்டர் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வச்சு இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ரோ எட்ஜஸ் ஃபினிஷ் ஆகிடும். அந்த எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். நம்மளுக்கு கர்வ் ஏரியா அதனால நம்ம நாட்ச் பண்ணிடணும். நெக் ஏரியா வந்து கண்டிப்பாக நம்ம நாட்ச் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நான் வந்து இந்த உள்ளே இருக்கிறதுல ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த ஃபோல்டை அப்படியே நம்ம இப்படி உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டே வந்துட வேண்டியது தான். ஸோ நான் வந்து இந்த நெக் ஏரியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு அந்த இடத்துல ப்ராப்பராக ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக.